இவனை குறித்து பேச வேண்டாம் தான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ரொம்ப நாளாக பேசவும் இல்லை. நடுவில் கூட நம்ம போட்ட ஒரு வீடியோவை எடுத்து திருப்பியும் பழைய மாதிரியே பேரை மாற்றி பேசினா போல். சரி அது கூட போ 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 போன்னு விட்டாச்சு. ஏன்னா பதில் சொல்லி ஒர்த் இல்லை. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக 1 மாதத்துக்கு மேலே நடக்குது. இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ. பேசி தான் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் கேபா கிட்ட கேட்டேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி தான் கோவப்பட்டு ஏழை புட்டு வாங்குறியா மேல இல்ல ஆமாண்ணே அண்ணே வாங்கி தானே நான் என்ன பண்றேன் போடுறேன் அப்படின்னா வாங்கி தான் போடுறேன், அதாவது பணம் வாங்கி தான் போடுறேன் அப்படின்னு கேபா சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா பணம் வாங்கிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அது எதனால அப்படின்றதையும் பார்த்துடலாம். பதிவு பண்ணுறாங்க ஏஐ மூலமாக ரெடி பண்ணி. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்லணும்ல உங்ககிட்ட. ஆமா சொல்லுங்க. அதுல வீடியோல இருக்கிறது உண்மைதான் ஐயா. ஆனா இது வந்து எப்ப நடந்ததுன்னா 12 வருஷத்துக்கு முன்பாக நான் ஊழியம் ஆரம்பிச்சது நான் இப்பதான். இந்த நபர் வந்து ஒரு ஒரு ஆபாசமான வீடியோவில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ரெக்கார்டு அவரே பண்ணி வச்சுருந்தது லீக் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிச்சு. அதை குறித்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பொய்யா தன்னை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் பிரவீன் டேனோ பேசும்போது ஆமாம் நடந்தது தான், அங்கேயும் ஒரு பொய், 12 வருஷம் முன்னாடி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறார். இந்த நபர் தொடர்ச்சியாக யூடியூப்பில் பொய் சொல்லி சமாளிச்சுட்டே வந்தார். அந்த மாதிரி ஒரு ஆபாசமான வீடியோ ஏஐ டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. அவரே தான் எடுத்திருக்காப்ல. அவரே நல்ல ஹை குவாலிட்டியில என்ன பண்ணியிருக்காப்லன்னா எடுத்து இன்னைக்கு பல அது ஏஐலாம் கிடையாது அப்படின்னு சார்லஸும் சொல்கிறார். சரியா, பயங்கரமாக சார்லஸும் கேபாவும் சேர்ந்து இந்த சார்லஸ் ரோவை பயங்கரமாக சாடினாங்க. ஒரு அளவுக்கு மீறி. எனக்கு தெரிஞ்சு அவங்க இது வரைக்கும் யூடியூப்பில் மோகன்சி லாசரஸை கூட இப்படி கேவலமாக திட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திட்டினாங்க. அந்த வீடியோவே இந்த பாஸ்டர் சார்லஸ் அவர் தான் எடுத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான மட்டமான ஊழியராக இந்த ரெவரண்ட் சார்லஸ் ரோமியோ எதுக்குற ஊழியத்துக்கு வர்றீங்க நீங்களா? வெக்கமல்ல? வீடியோ எடுக்கான் இவனே சை ஒட்டு துணி இல்லாம. இவெல்லாம் திருந்தன்னு கூட சொல்ல முடியல. கிறிஸ்தவத்தை கெடுக்கிறக்கனே வந்திருக்காரு இந்த சார்லஸ் ஆர்வோ. பார்த்தீங்களா, காரி துப்புனாங்க. இவரை தொடர்ந்து இந்த சார்லஸும் என்ன பண்ணாருன்னு பாருங்க. சார்லஸ் ரோயாவுக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல கள்ள போதகர்கள், காமவெறி பிசாசுகள் சர்ச்சுக்கு வரக்கூடிய, திரும்பவும் சொல்றேன், பாஸ்டரை தான் அப்பான்னு சொல்லுவோம், பாஸ்டர் அம்மாவை அம்மான்னு சொல்லுவோம். ஒரு பெத்த பொண்ணு கூட படுத்ததுக்கு சமம். திருச்சபைக்கு வரக்கூடிய பொண்ணு கூட படுத்த ஒவ்வொரு பாஸ்டரும் நீ உன் பெத்த பொண்ணை அம்மனமாக்கி அழகு பார்த்து ரசிச்சதுக்கு சமம். என்ஜாய் என்ஜாய். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவான்? வேற வேற ஊர்ல போய். அது நீதிமானுக்குயா? நீ நீதிமானா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. டுபாக், நீங்களாம் நீதிமானா? அது எப்படி உங்களுக்கு கண்ணை திறந்துக்கிட்டு அந்நிய பாசை வருது, இப்படியே பார்த்துக்கிட்டே அந்நிய பாசை பேசிக்கிட்டு இருக்கியா? உண்மையிலேயே உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குன்னு சொல்லு. அதான் அபிஷேகம் இருக்கிறதெல்லாம் உன் சர்ச்சுக்கு வரக்கூடிய பொண்ணுன்ற பெத்த பொண்ணுகிட்ட போய் படுக்கிற மாதிரி படுத்துட்டு வரீங்களா? அப்புறம் என்னன்னு உங்களுக்கு அபிஷேகம் உங்ககிட்ட எங்கெல்லாம் இருக்கும்? இதோட மோசமாலாம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக சாடினாங்க. தொடர்ச்சியாக சாடிட்டு என்ன நடந்தது தெரியுமா? அந்த நபர்கிட்டயே கை கோத்து அந்த நபருக்காக வேலை செஞ்சாங்க. இந்த வீடியோஸ்லாம் ப்ரைவேட்டில் போட்டாங்க. இது வந்து இவங்க வாடிக்கையாக, இவங்க தொடர்ச்சியாக எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு வீடியோ போடுவாங்க, பேர் சொல்லாமல் போடுவாங்க. நிறைய வீடியோஸ் பேர் சொல்லாமல் போட்டிருப்பாங்க. போட்டு ஒரு 2-3 வீடியோஸ் தொடர்ந்து பேசுவாங்க. அந்த நபருக்கு மட்டும், அதாவது அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட நபருக்கு மட்டும் அது புரிகிற மாதிரி இருக்கும். அதை அனுப்புவாங்க. அப்புறம் பேசுவாங்களோ, டீல் பேசுவாங்களோ, பணப்பட்டுவாடு நடக்குமோ நடக்காதோ ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இது நீங்களே புரிஞ்சுக்கணும் அது எதனால அப்படின்னு. அது ஒரு டைப். இன்னொரு டைப் இந்த மாதிரி டைரெக்டாக போடுவாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவங்களே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இவங்க பேசின நபரை குறித்து பேசினாங்களோ அவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இது உண்மையிலே நடந்தது, எங்களுக்கும் நடந்தது. கொடுத்து அவரை பிளஸ் பண்ணி இன்னும் நிறைய ஊழியங்கள் செய்யும்படியாக
நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா? தாப்பனே, சகோதரனை ஆசீர்வதிப்பீராக. இப்போ உங்களுடைய வெளிச்சம் அவர் மேல் படட்டும். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக எப்படி மாறுவாங்கன்னா, அதே போல் கடந்த நாட்கள் முழுவதும் நிறைய போராட்டங்கள், அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ கத்தர் வந்து ஜெபத்திற்கு பதில் கொடுத்து 7 யூடியூபரில் 44 வீடியோ மொத்தமாக என்னை குறித்து தவறாக பேசி ஏதோ அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற சம்பவத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பைபிள் கொடுத்து நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், நான் யாரையும், இதுவும் தொடர்ச்சியாக நடக்கும், நான் யாரையும் குறை சொல்லி பேச மாட்டேன், நான் யாரையும் இது பண்ண மாட்டேன், நான் இனிமேல் ஹாஸ்பிட்டல் ஊழியம் தான் பண்ணுவேன் அப்படின்ற போர்வையில் போகிறது. ஏதாவது சம்பவம் லீக் ஆச்சுன்னா மறைமுகமாக போடுறது, டீல் நடக்குமோ பணப்பட்டுவாடை நடக்குமோ தெரியாது, அதுக்கப்புறம் வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு ஓடுவது. அப்புறம் நான் இனிமேல் போடவே மாட்டேன், வீடியோவே போட மாட்டேன், இப்படி சுற்றுறது. அடுத்து சிகரெட் பிடிச்சி மாட்டிக்கிறது, ஆச்சா உச்சான்றது, அப்புறம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு எல்லோரும் அடக்குமுறையில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும். ஏன்னா இவர் 1008 பேர் 1008 விதமாக தாக்குவார், கெட்ட வார்த்தை கூட பேசி வீடியோ போடுவார். ஆனால் இவர் சிகரெட் பிடிச்சதை வீடியோ மட்டும் போட்டாலே இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அழுது மூக்கால் அழுது எல்லாத்தையும் டெலிட் பண்ண வச்சுருவார். வச்சுட்டு நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு போவார். திருப்பி ஒரு 4 நாள் கழித்து எவனா ஏதாவது மாட்டுவான், அதை எடுத்து போட வேண்டியது, பேர் சொல்லாமல் போட வேண்டியது, அப்புறம் டீலிங் நடக்குமோ பணப்பட்டுவாடை நடக்குமோ டெலிட் பண்ண வேண்டியது. இதே வாடிக்கையா. சரி, இதனால் நம்ம கிறிஸ்தவத்துக்கு ஏதாவது பிரச்சனையா, இதனால் ஏதாவது இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவும் அடுத்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. பேசாதது பேசுனது போல் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் அதை என்ன பண்ணியிருந்தாங்க, நம்பிக்கொண்டு இருந்தாங்க. இப்போ அவர்களே அதை டெலிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டு கொண்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுதான் நடக்கும். இப்போ இந்த நபர் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு, வெளியில் தெரிஞ்சிருச்சு. இவங்க நம்ம சார்லஸ் வந்து கேபாவை கூட்டு சேர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. சாதாரணமாகவே இப்படி ஒரு விஷயம் வந்ததுனால இதை பற்றி பேசணும்னு நானும் பேசியிருந்தேன், பிரபிண்டினோவும் பேசியிருந்தார், மேக் மிஷன் ஒரு சேனலும் பேசியிருந்தாங்க, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சரியா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, நடுவில் சார்லஸ் ரோட்டை டீல் பேசுவாங்களா, பணம் பேசுவாங்களா, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் டப்புன்னு இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிடுவாங்க, ப்ரைவேட்டில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அவரு கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு எதிராக யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ எல்லாரையும் அடின்னு அடிப்பாங்க. போலீஸ் வரைக்கும் போவாங்க, கேஸ் போடணும்னு ட்ரை பண்ணுவாங்க, வக்கீல்களை பிடிப்பாங்க. இவங்க வந்து நார்மலாக ஃபோனில் தந்திரமாக பேசி மிரட்டி டெலிட் பண்ண வைப்பாங்க. இந்த வேலைகளில் இறங்குவாங்க. சரியா? இதனால் அந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வீடியோ போட ஆரம்பிப்பார். எனக்கு எதிராக இவங்க எல்லாம் அவதூறு பரப்புனாங்க, இன்றைக்கி ஆண்டவர் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வச்சிட்டாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் அந்த நெகட்டிவிட்டியை, உண்மையான தவறை தனக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணி ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் கூலி ஆள் மாதிரி சார்லஸையும் கேபாவையும் வச்சு எல்லாரையும் வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சுட்டு அங்கே பேசும்போது ஆண்டவர் எனக்காக யுத்தம் செஞ்சாருன்னு பேசுவார். இப்போ அதே சம்பவம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பாஸ்டர், நான் பேரை சொல்கிறேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பென்ஸ், அந்த பாஸ்டரை வச்சு திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வீடியோ. அதோடைய விளைவுகள் என்ன ஆகும், இதனால் யார் யார் பாதிக்கப்படுவான்றதையும் தொடர்ந்து பேசும். இதே விஷயத்தை பென்ஸ் பேசுகிறார். என்னென்னு தெரியுமா, அவதூறு பரப்புனா அதை பற்றி கவலையப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு பேசுகிறார். நாளைக்கு என்ன ஆகும், இதே சார்லஸு எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு ப்ரைவேட் பண்ணிட்டு ஓடுவார். நடுவில் பணப்பட்டுவாடா நடக்குமா இல்லை என்ன டீலிங் பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவார், ப்ரைவேட்டில் போடுவார். ஏற்கனவே 1-2 வீடியோ ப்ரைவேட்டில் போட்டு நான் இனிமேல் போட மாட்டேன், அவங்களுக்கு புள்ள இருக்கும், இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பேசினார். திருப்பி அதையும் மீறி 2-3 வீடியோ போட்டிருக்காரு. இது வழக்கம். ஏன்னா ஒருவேளை டீலிங், ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தானே தெரியும், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், அவர் டீலிங் நடத்துகிறாரு அப்படின்னு தானே எல்லாருக்கும் புரியும். யதார்த்தமாக அதுதானே எல்லாருக்கும் நடக்கும், நடக்கிறத வச்சா அப்படி தானே தெரியும், அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி அவரும் பேசுவார். கடைசியில் இவங்கெல்லாம் டெலிட் பண்ணோடனே அவரே சொல்லிடுறார், பார்த்தீங்களா ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணார், நான் அப்படி பண்ணவே இல்லை, இது எல்லாமே பொய் அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போது பென்ஸ் அவர்கள் இதை செய்தாரா செய்யலையா அப்படின்றத நான் பேசலை, அதை பற்றி நான் பேசும்போது பேசுவேன். இப்போ நான் அதை பேசலை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு சார்லஸோட சம்பவம் எப்படி ரிலேட் ஆகுது என்னன்றதை மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சார்லஸ் இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்குற அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் அந்த டைம்ல எல்லாம் நம்பல. ஆனா இப்போ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரூஃப் கிடைச்சிருக்கு.
அது மாதிரி பண்றது உண்மைதான். சரி, எங்க நிறைய பேர்கிட்ட அப்படி பண்ணியிருக்கான் பாரு. இப்ப நம்ம 2 மேட்டர்ல 2 பேர்கிட்ட அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். ஆமா, நம்ம இவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் இருந்ததா சொன்னாங்க. அதை நான் இவருக்கு சார்லஸ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி சரி. பிரதர், நீங்க இப்படி காசு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது, அப்ப நீங்க பண்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆ ஆ. அதுக்கு அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் காசா கேட்கல, நான் வந்து என்னது அது அட்வொகேட் ஃபீஸ். இப்ப இவர் எப்படின்னா வேற ஏதாவது அட்வொகேட்டை வச்சு பார்த்து போய் தான் ஆகணும். ஆ, சோ அதனால நான் அட்வொகேட் ஃபீஸா தான் நான் கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. யார் தான் மாட்டினா உண்மையை ஒத்துப்பாங்க? சரியா? அது அப்படி இப்படி மழுப்பி இப்படி தான் அப்படி தான் அப்படி தான் கதை தான் சொல்லுவாங்க. இது நார்மல். ஆனால் இந்த நார்மல் இப்படி ஊழியர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க மக்களை இன்னும் அதிகமாக ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டா குரல் கொடுக்கணுமா கூடாதா? பிரதர், இல்ல அதை நீங்க கிளம்பியே வாங்க. என்ன சொன்னாங்களோ அவங்க ஸ்டேஷன்ல சொன்னதே ஃபாலோ பண்ணிக்கீங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் பிரதர். போலீஸ் நான் அவர்கிட்ட பேசினேன். என்ன சொன்னாப்புல? இல்ல அவர் என்கிட்ட பேசினாரு, நான் பேசிக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட லாயர் எல்லாமே பெரிய லாயர்லாம் இருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே இதுதான். சரி சரி. ஸோ அப்போ சூப்பர். நம்ம சரி டெலீட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி நீங்க வராத மாதிரி பண்ணலாமா பேசி பார்த்தோம். இது நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல போலீஸ் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணாங்க, வக்கீலை வச்சு த்ரெட்டன் பண்ணாங்க, தந்திரமாக பேசி அந்த வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ண வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஒன்று தான் இது. மேக் மிஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் நார்மலாக ஒரு இதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொன்னதை ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு மாற்றி ஒழுங்காக நீங்களே லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, நான் பேசி உங்களுக்கு இவர் மீடியேட்ரு, நான் பேசி உங்களுக்கு ரிமாண்ட் பண்ணாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனது தான் இந்த விஷயம். இது அப்புறம் என்கிட்ட வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் டேரெக்டாக போலீஸ்டே பேசுகிறீங்க, எந்த புரோக்கரும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை போலீஸ்டே பேச வச்சப்போ போலீஸ் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரிமாண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி உங்களை மேலே இது பண்ணாங்க, விசாரணைக்கு என்னன்னு கேட்குறதுக்கு கூப்பிட்றோம், நீங்கள் வரணுன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா எழுதி கொடுத்தா போதுன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்களையும் போலீஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கே என்ன நடந்தது இதெல்லாமே நான் ஏற்கனவே பல வீடியோஸில் பேசியிருக்கேன். என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, வெளியில் இந்த நபருடைய கூட்டாளியோ இல்லை பே பண்ணி வச்சுருக்காரோ இல்லை யாரோ, அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கார். அங்கே என்னாச்சு இங்கே என்னாச்சு உடனே ஃபோன் பண்ணி இங்கே சொல்கிறது. இதை வச்சு மற்ற ஆட்கள்கிட்ட, ஏய் பார்த்தியா அவனுக்கு இப்படி நடந்தது, இதனால் நீ இது மாதிரி பண்ணி டெலிட் பண்ணுறு அப்படின்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ண வச்சாங்க. அதை அந்த சார்லஸோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்களா ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறான்னு போர்ட்ரே பண்ணி இன்றைக்கும் சார்லஸோ அதே பெண்கள் தலையில் கையை வச்சு ஊரில் வச்சு பரல வச்சுட்டு இருக்கார் இன்னைக்கு. காரணம் இப்படி புரோக்கர் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எந்தெந்த வேலையோ செஞ்சது தான். இதுக்கு வரமாட்டேன்றாங்க. அப்படியா? இல்லை ஆனால் அவர்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேனே, சார் ஏதோ ரிமாண்ட் எதுவும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. அது போலீஸ்காரங்க, நீங்க போலீஸோட லாங்குவேஜ் உங்களுக்கு சரி பாருங்க, அப்படி சொல்லி அவரை கூப்பிடுவாங்களா? உண்மையிலே ரிமாண்டுக்கு அங்கே கூப்பிடவே இல்லை. நானும் அதில் ஒரு பங்காக தான் இருந்தேன். என்னையும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. நார்மலாக போனோம், நார்மலாக பேசணும். அவங்க இன்ஃபேக்ட் எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, நீங்கள் நல்லது செய்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு பாதகம் பண்ணி விட்ருவானுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. இந்த நபர் வாட்ஸ்அப்பில் தந்திரமாக ப்ளே பண்ணதையும் நான் போடுறேன் பாருங்கள். நாளை ரோஸ்டிங் மேக் மிஷன் மைக்கேல் இன்னும் சிலரது சேனலில் வீடியோக்கள் டெலீட் ஆக போகுது, ஏன்னு தெரியுமா? அப்போது இவர்கள் எல்லாம் பணம் வாங்கிட்டாங்கன்னு வீடியோ போடுவீங்களா? நம்ம சேனலில் எல்லா வீடியோலாம் டெலீட் ஆகலை. சரியா? அந்த பெண் சம்மந்தமாக அந்த வீடியோ அப்படியே போட்டிருந்ததை மட்டும்தான் டெலீட் பண்ணோம். சரி, இப்போ இதுக்கு சொல்கிறேன். இது என்னென்னா, இவர் பணம் வாங்கிட்டாருன்னு பரவாயில்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணுறது, எங்கள் எல்லாரையும் வீடியோ டெலீட் பண்ண வைக்க போகிறேன்னு இவரே நினச்சிக்கிட்டார். ஏன்னா ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க இல்லையா, ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசினா பயந்து டெலீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவரை நினச்சிக்கிட்டு இவர் பணம் வாங்கலைன்னு எல்லாருக்கும் எப்படியாவது நம்ப வைக்கணுன்ட்டு எல்லார் வீடியோவும் டெலீட் ஆகும், அதுவும் பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவியா அப்படின்னு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிட்டார். இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஏஐயில் பிரபின் டினோ பேசாததை பேசின மாதிரி கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட போட்டு அதையும் இந்த மக்கள் நம்புவாங்கன்னு இந்த காமெடி பீஸ் நம்பிச்சு பாருங்க. அதில் தெரியும் இதோட தரம்.
பிரதீப் நீங்க கொடுத்த வீடியோ உண்மை இல்லைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்த்தா அப்படியே நம்புவாங்க. சார்லஸ் ரோ அவன் கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குமா தருவானா, இல்லைன்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். இது உண்மையா என்று தெரிவதற்குள் அவன் தோழி முடிஞ்சிடும். அவன் தோழி முடிஞ்சிருவான். என்ன தோழி முடிஞ்சிரும்? புத்தி அவிஞ்சு போன புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவிஞ்சு போன புத்தி இப்படி தான் வேலை செய்யும். ஒரு சின்ன எவிடன்ஸை நான் வீடியோ எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ போடுறேன். சார்லஸ் ரோ சார்பா சார்லஸ் ரோ எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. ஆனால் அதில் இப்படிக்கு சார்லஸ் ஜேன்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இவனுங்களுக்குள்ள கூட்டு சேர்ந்து ஐடி ஷேர் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாய்ப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவன் ஏற்கனவே எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நிறைய வீடியோஸ் ரிமூவ் பண்ணா இல்லையா, ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் 1-2 ரிமூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் ரீஇன்ஸ்டேட் ஆச்சு. அந்த ஃபார்மேட்டை இவனுக்கு அனுப்பணும், யாருக்கு, சார்லஸ் ரோக்கு அனுப்பணும். அனுப்பும்போது 2 கூமுட்டைகளும் படிப்பறிவு இல்லாததுனால பேரை மாற்ற மறந்துடுச்சு. அதில் மாட்டுச்சு. இது வந்து பிரவீன்டினோக்கு போட்டது, எனக்கும் இதே மாதிரி வந்துச்சு. 2-3 இருக்குது. ஒன்று, அவங்க யூசர் ஐடியை சார்லஸ் கிட்ட கொடுத்து அவங்க சார்பாக இவன் ஸ்ட்ரைக் குடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பதற்றத்தில் இவன் நிறைய ஸ்ட்ரைக் அடித்தான். எனக்கு பிரவீன்டினோ எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அடித்தான். ஆனால் நான் யூடியூப் நிறைய ரிஜெக்ட் பண்ணிச்சு. 1-2 கொடுத்தது நம்ம ரிட்ராக்ட் பண்ணோம். அந்த இப்படி மாட்டிக்கிட்டோமேன்ற பதற்றத்தில் இவன் நமக்கு ஸ்ட்ரைக் அடித்த பாடியை அப்படியே காப்பி பண்ணி அங்கே கொடுத்துருக்கணும். அவங்க அதை எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் இவங்க எல்லாம் கூட்டு களவாணிகள்னு இதன் மூலமாக வெளிப்படையாக தெரிஞ்சுது. சரியா? இப்போ இது உண்மையிலே இன்னைக்கு எப்படி ரிலேட் ஆகும்? கேபாவுடைய பிளேஸில் யார் வந்திருக்கா, யார் கூட டீம் பண்ணி இந்த பென்ஸ்ன்ற நபரை ஒரு வழி ஆக்கிடலாம். இதிலேருந்து பென்ஸ் உண்மையிலே இதை செஞ்சாரா இல்லையா, இதிலேருந்து பென்ஸ் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், இல்லை இதிலேருந்து கிறிஸ்தவ மக்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.